रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। அல்லாஹுடைய கிருபை கருணை அல்லாஹ் தஆலா நம்மை இந்த ரமலானுடைய முதல் நோன்பு வைத்த நிலையில் இரண்டாவது தராவி தொழுது அல்லாஹுவை பற்றி பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்தான அந்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு சொன்ன மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானுடைய சிறப்புகள் பற்றி சொல்லும்போது அந்த ஹதீஸ்ல இது வருது. இரண்டை நீங்கள் அதிகமாக அதிகரித்துக் கொள்ளுங்கள். இரண்டு வருதுகள். உண்மையா லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொன்று இஸ்திக்ஃபார். இந்த ரெண்டையும் நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள். நாங்க பெருமானார் லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா கலிமா. அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா நம்மளை படைச்சாங்க, சொல்வதற்காக அல்ல. கலிமா கலிமா என்பது சொல்வதற்கான ஒரு வார்த்தை அல்ல. ஏன்னா குர்ஆன் நமக்கு எப்படி சொல்லுது, எல்லாம் கலிமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்குண்டான கலிமா அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டு விருதாக ஜிக்ராக ஓதக்கூடியது அல்ல. இது வஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் இலாஹ் என்பதை நீங்கள் விளங்கணும்ன்றான். இது விளக்கத்திற்கு உண்டியான கலிமா, விளக்கத்திற்கு உண்டான கலிமா. இது இது சொல்வதற்கு உண்டான கலிமா அல்ல. தேவை பூர்த்தி செய்வோன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினான்னு சொல்றாங்க. 80,000, 1,80,000 சொல்றாங்க. ரிவாயத் ரெண்டு மாதிரி வருது. அவ்வளவு நபிமார்களை அனுப்பினதுக்கு காரணமே இந்த கலிமா தான். கலிமாவில் அல்லாஹு தஆலா அதை விளங்க சொல்லுகிறான். ஒவ்வொரு நபிமார்களுமே இந்த கலிமாவை விளக்கத்தான் அவங்க உம்மத்துக்கு இருந்துட்ட வந்தாங்க. கலிமாவை விளக்கத்துக்கு தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். அப்போ இந்த கலிமாவை நாமும் விளங்கணும்ன்றது தான் நம்ம ஷேக்குடைய, நமக்கு ஷேக கொடுத்ததும் அதுதான் காரணம். கலிமாவை விளங்குறதுக்கு தான் அல்லாஹ் நமக்கு ஷேக கொடுத்தான். வஅலமு அன்னஹு லா இலாஹ. நபி சொல்றாங்க பாருங்க, நீங்க கலிமாவை அதிகமாக சொல்லுங்க. சொல்றதுன்னா நாவால சொல்றது மட்டுமா, உள்ளத்தால் அதை அனுபவிக்கிறது பேர் தான் சொல்றது. எந்த விருது இஸ்லாத்துல சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த போர்ல நிறைய அடிமைகள்லாம் வந்தாங்க, நீங்க தனியா இருந்து பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க, நீங்களே மாவு அரைத்து ரொட்டி சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எவ்வளவு அடிமைகள் வந்திருக்கிறான் போர்ல, என்ன நிறைய அடிமைகள் இந்த மாதிரி வந்திருக்கிறான், போய் கேளுங்க ஒரு அடிமையை, நபி உங்களுக்கு கொடுப்பாங்க சொன்னோன்னே உடனே ஓடுறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. போய் பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா அடிமைகளையும் பங்கு வச்சுட்டாங்க, சஹாபாக்கள் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் ரசூலை பொறுத்தவரை எப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு கொடுத்தா திரும்ப வாங்குற பழக்கம் கிடையாது. அல்லாஹ்வும் தான், ரசூலும் அப்படிதான், ஷேக்கும். ஏன்னா அல்லாஹ் ரசூல், அல்லாஹுடைய குணத்தை தோய்ந்தவர்கள் முகமது ரசூல் தான். முகமது ரசூல்லாவின் குணத்தை தோய்ந்தவர்கள் ஷேக். ஏன்னா அல்லாஹ் 3 பேரும் ஒன்னாவது சொல்றான், குலியமலு ஃபஸயரல்லாஹு அலைக்கும் வர் ரசூல் வல் முஃமினூன். நீங்கள் அமல் செய்யுங்கள், அமல் செய்யுங்கள்னு சொல்லுவாங்க. நீ என்ன செய்தியோ சரி பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீ என்ன செய்யறது தெரியாதுன்னு வச்சுட்டு இல்லையா,
ஆசிரியரோ அல்லது தகப்பனோ பிள்ளைய கண்டிக்கும் போது என்ன செய்யறதுன்னு தெரியாதுன்னு சரியா, என்ன செய்தியை செய்யும், நான் பாக்குறேன், என்னதான் பண்றேன் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், கொல்லி அமலு இறந்தாகும், நீ நினைக்கிறீங்க இருக்கிற நான் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கிறியா, உன் அமலை நான் பார்த்துட்டு இருக்கேன், உஷாரா செய்யும். அமலக்குமோட நிறுத்திக்கல, அல்லாஹ் உன்னோட அமலை பார்க்கறான்றதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. ஒரு ரசூல் வல் மூமின், ரசூலும் பார்க்கறாங்க, மூமின்களும் பார்க்கிறார்கள் உன் அமலை, அதனால உஷாரா அமல் செய்யணும். அல்லாஹு தாலா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பெருமானார் எங்கோ நடந்த சம்பவங்களை எல்லாம் சொன்னார்கள். பெருமானார் சத்திய சஹாபாக்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கேயோ சொன்னாங்க. நான் கூட சொன்னேன், எங்கேயோ இறந்து போன ஹபஷாவுடைய மன்னருக்கு பெருமானார் தொலை வச்சாங்க, வயது ஜனாதா, இன்னும் செய்தியே வரல, ஒரு மூத்தா போதும் நபி தொலை வைத்தார்கள். இப்போ மறவே அல்லாஹு தாலா எங்கோ நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், காட்டுறான். பசையரல்லாஹ் அமலக்கும் ரசூல் வல்மூமின்னு அல்லாஹ் வாவ் போட்டே சொல்லிட்டான், வித்தியாசமே இல்ல. அல்லாஹ் பாக்குறான், ரசூல் பாக்குறாங்க, மூமின்கள் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டான். ஆனா நம்ம தௌஹீதுடைய அடிப்படையில நம்ம ஷேக்மார்கள் நமக்கு விலகை கொடுத்தாங்க. அல்லாஹ் தன் தானே பார்க்கின்றான், அல்லாஹ் தன் தானாக பார்க்கின்றான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பார்க்க வைத்தான். மூமின்கள் அல்லாஹ்வும் ரசூலும் சேர்ந்து பார்க்க வைக்கிறான். அல்லாஹ் மட்டும் பார்க்கவில்லை, அல்லாஹ்வும் ரசூலும் சேர்ந்து. ஒரு சஹாபி ரசூல் பேரு அபு சயீத் அல் குத்ரின்னு நினைக்கிறேன், சரியா? இந்த சஹாபி தொழு போனாங்க, தொழுதுட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அபு சயீத் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. போய் பெருமானார் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பொறுத்துதான் அபு சயீத் அவங்க வராங்க, அந்த சஹாபி வராங்க. வந்த உடனே நபி, நான் கூப்பிட்டு இவ்வளவு நேரம் உங்களை வரவிடாம தடுத்தது எதுன்னு கேட்கிறேன். நான் அப்படியே கூப்பிட்டேன், ரொம்ப நேரம் ஆச்சு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், உங்களை வரவிடாம தடுத்தது எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, யார சொல்ல, நான் தொழுது கொண்டிருந்தேன், அந்த தொழுகை என்னை தடுத்தது. தொழுகை என்ன தடுத்து? நபி சொன்னார்கள், ஏன் அந்த ஆயத்தை நீங்க கேட்கலையா, அல்லாஹ்வுடைய ஆயத்தை நீங்கள் ஓதியதே இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? அல்லாஹ் சொல்றான், இஸ்தஜிபு லில்லாஹி வ ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் உடனடியாக பதில் கொடுங்கள், தாமதிக்க கூடாது, உடனடியாக பதில் கொடுங்கள். இதா தஆக்கும், உங்களை அவர்கள் அழைக்கும் போது, லிமா யுஹீக்கும், மௌத்தா போன உங்களை ஹயாத்தாக அவர்கள் கூப்பிடுகிறார். சும்மா கூப்பிடல, வீண் கதை வெட்டி கதை பேச கூப்பிடல, உன்னை ஹயாத்தாக கூப்பிடுறாங்க. மையத்தாக இருக்கக்கூடிய உன்னை ஹயாத்தாக கூப்பிடுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை ஓதி காட்டி கோவப்பட்டாங்க. தொழுதுட்டு இருந்தேன், அதனால வரலன்னு சொல்லி, கூப்பிட்டா உடனே வரணும், தொழுகையை விட்டுட்டு. அன்பர்களே, அல்லாஹும் ரசூலும் எப்படிப்பட்ட அந்தஸ்து உடையவர்கள் என்று மூமீன்கள் அல்லாஹ் ரசூலுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அதான் சொல்றேன், இந்த ஆயத்துல நபி அவர்கள் அல்லாஹ் கொடுத்த ஹயாத் இருக்கு பாருங்க, அது எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. இது அல்லாஹ் மட்டும் கொடுத்த ஹயாத். நம்மள்ட்ட இருக்குல்ல ஒரு ஹயாத், ஒரு உயிர் இருக்கு, இது யாரு கொடுத்தது? அல்லாஹ். சரி, நமக்கு மட்டுமா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? யஹூதி, நசாரா, காஃபிர், முஷ்ரிக்கி எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன் ஹைவானாத், நாய் பண்ணி போன்ற எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறான். எறும்புக்கு கூட அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கொசுவுக்கு கூட அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உயிர் கொடுத்திருக்காங்க, உயிர் இருக்குல்ல. இப்ப இந்த ஹயாத் ஆமான ஹயாத் சொல்லுவோம். ஹயாத்தே ஆமா, பொதுவான ஹயாத், எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஹயாத் இது. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜிபு லில்லாஹி வ ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தார். இப்போ ஃபஸ்தஜிபு லில்லாஹ், நீங்க அல்லாஹ் இதா தஆக்கும், நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் கொடுங்க, அவங்க உங்களை கூப்பிட்டா. சரி, அல்லாஹ் எப்படி கூப்பிடுவான்?
அல்லாஹ் எப்படி கூப்பிடுவான்? திடீர்னு அஸ்ரீரி சத்தம், அடியானே என்கிட்ட வா அப்படின்னு சொல்லுவானா? அது எல்லாத்துக்கும் கிடையாது. மூசா அலைஹிஸ் ஸலாம் மட்டும்தான் தூர்சினா மலையில கூப்பிட்டது. நபிமார்கள் மட்டும்தான் அல்லாஹ் அப்படி கூப்பிட்டான், வஹி மூலமா. மற்றவர்கள் எல்லாருக்கும் எப்படி கூப்பிட்டான் அல்லாஹ்? நபியுடைய நாவல தான் கூப்பிட்டான், தன் பக்கம் வர சொல்லி. இப்போ நபி கூப்பிட்டா நபி மட்டும் கூப்பிடலன்றான் அல்லாஹ். நபியுடைய நாவில் நானும் சேர்ந்து வந்து கூப்பிடுறேன். அதான் இஸ்தஜிபு லில்லாஹி வர் ரசூல். அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்கள் பதில் கொடுங்கள். எதுக்காக அங்கே அழைக்கிறாங்க? உங்களை உயிராக்க அழைக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு முதல்ல இந்த ஆயத்து இறங்குது. அவங்க எல்லாம் மூத்தா போயிருந்தாங்களா, உயிரா இருக்காங்க? உயிரோட தான் இருக்கிறாங்க. யா எழுதுன ஆமனுன்றான். யா எழுதின ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, என்னை விசுவாசம் கொண்டவர்களே, என் மீது நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டு இதையும் சேர்த்து நீ விசுவாசம் கொள், நம்பிக்கை கொள். என்ன நம்பிக்கை கொள்ளணும்? இஸ்தஜிப் லில்லாஹி வ ரசூல் இதா தஆ. அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் அதுக்கு நீங்க பதில் கொடுங்க. இதையும் நம்பிக்கை கொள். எதுக்காண்டி அவங்க கூப்பிடுறாங்க? லிமா யுஹீக்கும், உங்களை ஹயாத்தாக்க அல்லாஹ்வும் ரசூலும். அல்லாஹ் மட்டும் கொடுத்த ஒரு ஹயாத்தை வச்சிருக்கிறாங்க சஹாபாக்கள், மூமின்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா இது பத்தாது, இந்த ஹயாத்துக்கு மௌத் இருக்கு, அதனால ரசூலோடு சேர்ந்து ஒரு ஹயாத்தை நான் கொடுக்குறேன். தனியா கொடுத்த ஒரு ஹயாத். இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமாக ஒரு ஹயாத்தை கொடுக்கிறேன், நானும் ரசூலும் சேர்ந்து கொடுக்குறேன். இந்த ஹயாத்தை வாங்கி கொள்ள. அந்த ஹயாத்தை வாங்கி வாழ்ந்தவர்கள் தான் சத்திய சஹாபா. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடும் மையத்தை பார்க்கறது வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹயாத்துல வாழ்ந்தாங்க, ரசூல் கொடுத்த ஹயாத்துல வாழ்ந்தாங்க. அல்லாஹ் ரசூலும் கொடுத்த ஹயாத் இது, என்னுடைய ஹயாத் இல்லை என்ற எண்ணத்தில் வாழ்ந்தவர்கள் சத்திய சஹாபா. நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நஃப்ஸ் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டு நாம தப்பிக்கணும்னு சொன்னா, ரவுதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ மையத் என்ற உணர்விலே வாழ வேண்டும். நான் மையத், என்னுடைய ஹயாத், இந்த ஹயாத் அல்லாஹ் பிச்சை கொடுத்தது. இதுதான் நம்ம வந்து சிஃபாத். சிஃபாத்துல நம்ம நாக்கி சஃபா, அல்லாஹ் காமிலா இருக்கும். நம்ம மையத்தா இருக்கும், அல்லாஹ் ஹயாத்தா இருக்கும். இந்த இடத்திலே இருள் இருக்கிறது, இருள் போய்விடவில்லை, வெளியே இருக்குது. அந்த இருளை மிகைத்து ஒளி இருக்கிறதுனால இருள் தெரியல. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஹயாத் மிகைத்து நம்மள இருப்பதனால மௌத்து, நம்முடைய மௌத்து தெரியல. அதனால்தான் அல்லாஹ் தினமும் தூங்க வைத்து நீ மையத் என்பதை உணர்த்துகிறான். செய்தி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த ஹயாத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹயாத், ரசூல் கொடுத்த ஹயாத் என்ற உணர்விலே வாழும் போதுதான் நிச்சயமா இந்த 7 சிஃபத்தும் வரும். ஹயாத் மட்டுமா? 7 சிஃபத்தும் அல்லாஹ் ரசூல் கொடுத்தது. அப்படி அந்த சிஃபத்திலே வாழக்கூடியவராக இருந்தான். அல்லாஹ் கொடுத்த ஹயாத்துல வாழ்றவங்களுக்கு மௌத் இருக்கு. அல்லாஹ்வும் ரசூலும் கொடுக்கிற ஹயாத் இருக்கே, அந்த ஹயாத்திலே எவர் வாழ்கிறாரோ அந்த ஹயாத்துக்கு மௌத்தே கிடையாது. அந்த ஹயாத்துக்கு மௌத்து கிடையாது. அதுதான் பெருமானார் சொன்னாங்க, மூத்து கபுலான் தமிழ், மௌத்துக்கு முன்னாடி நீங்க மௌத்தாரு. மரணம் என்று ஒன்று வரும், அந்த மரணத்துக்கு முன்னாடி நான் மரணித்தவன் என்ற உணர்வோடு இருந்து விடு. அல்லாஹ்வுடைய ஹயாத்து நிலை பிரதிபலிக்கும். ஒரு தடவை தான் மூத்து, அதுக்கு பிறகு மூத்து கிடையாது. அந்த மரணத்தை வாழ்பவர்கள் தான் வலிமார்கள், நபிமார்களும் வலிமார்கள். அந்த மரணத்திலே தன்னை மாய்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய ஹயாத்தை கொண்டு வாழ்கிறார். அல்லாஹ்வுடைய ஹயாத். அதனாலதான் அந்த ஹயாத்துக்குள்ள சிஃபாத் இருக்கு பாருங்க, அந்த ஹயாத் காமிலானது, இந்த ஹயாத் நாக்கிஸானது. நாக்கிஸ்னா ஒரு நாள் போயிடும் இந்த ஹயாத். கர்த்தன் பிரிந்தீடும் செத்த செவமேன்னு சொன்னாங்க. காணாது காணாது கண்டதெல்லாம் ஆயி. யாரு? குணங்குடி அப்பா மஸ்தான். அல்லாஹ் ஒரு நாள் உன்னை விட்டு பிரிந்து விடுவான், உன் சடலம் கீழே விழுந்து விடும்.
அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ எதையெல்லாம் கண்டாயோ அது எல்லாமே கனவாக மாறிடும். மாயை மாறி தெரியும். என்ன மனைவின்னு ஒரு இது, நமக்கு மனைவி இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க, சொத்து சுகம் இருந்துச்சு, வீடு வாசல் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். கண்ணை மூடினதோட, மரணம் வந்ததோட இந்த உலகத்துக்கும் நமக்கும் உள்ள துண்டிப்பு ஏற்பட்டு, அதுக்கு பிறகு ஒரு உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியும் பாருங்க. ஆஹா, இதுதான், இந்த உலகத்தில் தான் நாம் இருந்திருக்க வேண்டுமே, அந்த உலகத்தை விட்டுவிட்டு ஒரு மாய உலகத்திலே நாம் இருந்து விட்டேமே என்று அப்போது அவன் நினைப்பான். நபியுடைய ஹதீஸ். அண்ணா சுனியாமும் இதாமா தூங்கிட்டோம். மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்கலாம், ஒரு மாய உலகத்துல உழண்டு கொண்டு இருக்கிறான். அவன் மூத்தானா அவன் முழிச்சுக்குவான், அந்த மாய உலகத்தை விட்டு வெளியே வந்துருவான் என்று பெருமானார் சொல்றார். அதுக்கு பிறகு வந்து பிரயோஜனம் இல்லைன்றா. நம்மை சுற்றி மலக்குகள் இருக்கிறார்கள். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் படி இந்த மஜ்லிஸை சுற்றி மலக்குகள், ரஹமத்துடைய மலக்குகள் சாரைகளாக இறங்கி இருக்கிறாங்க. எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறது கணக்கு தெரியும். அந்த மலக்குக்கும் நமக்கு தொடர்பே இல்லை. கிராமன் காத்திபீன், என்னென்ன பண்ற நான் பார்த்துட்டே இருக்கிறேன், எழுதிக்கிட்டே இருக்கிறேன்றான், நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். நானு 2 பக்கம் உட்கார்ந்து இருக்கிறான், பிறந்ததுல இருந்து உட்கார்ந்து இருக்கிறான். தெரியவே இல்லை, அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. யாரு வந்தா யாரு போனா உடனே தெரியும். ஏய் கதவை மூடிட்டு போ, தனியா இருக்க, நம்ம மட்டும் தனியா இருக்க மாதிரி. உன்னை சுற்றி 8 மலக்குகள் இருக்கிறார்கள். 8 மலக்கு இல்லாம எந்த மனுஷனும் இல்ல, காப்பிரா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும். பெருமானாருடைய ஹதீஸ் 8 மலக்குகள் இருக்கிறார். 4 திசையில் 4 மலக்குகள், கிராமன் காத்திரில் 2 மலக்கு, உள்ளத்தில் நன்மையை போடுவதற்கு ஒரு மலக்கு 7, நாசிக்கும் தொண்டைக்கும் மத்தியிலே ஒரு மலக்கு, உனக்கு குறையேறாம இருக்கணும். 8 மலக்கா அல்லாஹ் வேலை வாங்குகிறான். இன்சானுக்காக அல்லாஹ் அவர்கள் 8 மலக்கு இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை அதிகமாக ஓதுங்கள். இப்ப இந்த தொடர்பே இல்லாம இருக்கும். மலக்குங்க நமக்கு எந்த தொடர்பும் இல்லை, மறுமைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அல்லாஹ்வுக்கும் நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. துன்யா துன்யா துன்யா, இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. அன்பர்களே, மரணம் வந்து விட்டால் இது எல்லாம் மாயையாக மாறிவிடும். உண்மை நம் கண்களுக்கு தெரிந்துவிடும். 8 மலக்கு நம்ம கூட இருந்தது தெரியும். இஸ்ராயல் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம உயிர் போவாதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு ஒரு உலகம் இருக்கும். அல்லாஹ், நான் இந்த உலகத்தை விட்டு விட்டேனே, நீ அல்லவா அந்த உலகத்தில் இருந்தாய், என் கூட நீல இருந்திருக்கிற, உன்னை நான் தெரியாமல் போய்விட்டேனே. என் மனைவி பக்கத்தில் இருந்தது தெரிந்தது, மக்கள் பக்கத்தில் இருந்தது தெரிந்தது, நண்பர்கள் பக்கத்தில் இருந்தது தெரிந்தது, எல்லாரும் இருந்தது தெரிந்தது, நீ இருந்தது தெரியவில்லை என்று கைசேதப்படுவான். அதுதான் பெருமானா சொல்றாங்க, இருக்கும் போதே மௌத்தா போயிடு, அப்பதான் அல்லாஹ் கண்ணுக்கு தெரிவான். உன்னை மையத்தாக ஆக்கு, ஹயாத்தான அல்லாஹ் உன்னிலிருந்து அவனை காட்டுவான். அந்த சிஃபாத்துக்கு தனி பவர் இருக்கு. அந்த ஹயாத்துக்கு மரணமே இல்லை. மகான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இறை நேசர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சாட்சி சொல்லுகிறது அவருடைய கபறுகள். சமீபத்துல கூட ஒரு வாட்ஸ்அப்ல வந்துச்சு, ஒரு மகா யாரோ கபறு தோண்டும் போது அவனுடைய கால் அப்படியே இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கப்பட்டவன், இதுக்கோ தோண்டி இருக்கிறாங்க, அந்த கபரு கால் ஜிஸ்மு அப்படியே இருக்கு. அவருடைய ஜிஸ்மை கூட அழிக்காமல் அல்லாஹ் கபர்ல வச்சு அவர்களை வாழ வச்சிருக்கிறோம். அவங்க சொர்க்கத்துல எப்படி இருப்பாங்க? ஜிஸ்மு, ஜிஸ்முனா என்னது? சட்டையை தூக்கி மாட்டிட்டாரு, இந்த அப்பாவை வீட்டுக்கு போனவங்க தூக்கி ஹேங்கர்ல மாட்டிடுறேன், நான் பாட்டு ஒரு இடத்துல உலாவிட்டு இருப்பேன், அதுக்கு அம்முக்கு அந்த மாதிரி இந்த ஜிஸ்மு இது கலட்டிட்டு போடுறது, இது ஒரு வாகனம். இது காரை கொண்டு போய் ஆஜியார் விட்டுட்டு வந்துட்டார், அங்க கிடக்குது காரு, அவ்வளவுதான், ரோட்ல கிடக்குது காரு. அந்த மாதிரி இது நம்மளுடைய வாகனம். இது இதை போய் அசல்னு நினைச்சிட்டு இருக்கலாம், இதை புடிச்சிட்டு உட்காந்துக்கலாம். இந்த வாகனத்தை கலத்தி விடுகிறார்கள் அவர்கள், அல்லாஹ்வோடு இணைந்து விடுகிறார்கள். அல்லாஹ் வாகனத்தை கூட அழிக்காம வச்சிருக்கான். அல்லாஹ் வாகனத்தை கூட அழிக்காம வச்சிருக்காங்க. அவர்ல வாகனம் தான் அது. ஜிஸ்ம் என்பது வாகனம், மண்ணோடு மண்ணாக ஆகக்கூடியது. அது வாகனத்தை அல்லாஹ் அழிக்கிற. ஏன்? இந்த வாகனம் சாதாரண வாகனம் அல்ல, அன்புசிலும் ஆசாக்களின் தன்னை கண்ட வாகனம். இது அல்லாஹ்வை கண்ட வாகனம், அல்லாஹ்வை கண்ட வாகனம் அது.
அதனால் கண்டவர்களை கண்ட வாகனம் அல்ல, அல்லாஹ்வையும் ரசூலையும் கண்ட வாகனம். அதனால் அல்லாஹ் அந்த வாகனத்தையே, அந்த ஜிப்பாவையே அல்லாஹ் பத்திரப்படுத்தி வைக்கின்றான் கபரிலே என்று சொன்னா அந்த மகான்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முடிந்து உமர் ரலியல்லாஹு அவனுடைய காலம். அவங்க ஒரு போருக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன, இங்க இருந்து சத்தம் போட்டாங்க, ஜும்மா சாரியா அல்லாஹ்வுடைய தலைமையில ஒரு படை அனுப்பி இருக்கிறாங்க போருக்கு. 1000 மைல்களுக்கு அப்பால இருக்கிறாங்க. குத்துவா கொடுத்துட்டு இருக்கும் போது சாரியா ஜபல் பின்னாடி இருந்து உங்களை தாக்க வராங்கன்னு இங்க இருந்து சத்தம் கொடுக்குறாங்க. மதீனால இருந்து சத்தம் கொடுத்தா 1000 மைலுக்கு அப்பால் எப்படி கேட்கும்? அவருடைய குரல் அங்கே கேட்டது, ஒலித்தது. உமர்லாவுடைய குரல் கேட்டு அவர்கள் திரும்பி பார்க்கறாங்க. பார்த்தா ஒரு படை வருது. உடனே திரும்பினாங்க, வெற்றி கிடைத்தது. அந்த சத்தம் எப்படி அங்க போய் சேர்ந்தது? அவர்கள் எப்படி கேட்டாங்க? அந்த ஹயாத்துக்கும் எல்கை இல்லை, அவருடைய பார்வைக்கும் எல்கை, அந்த ஹயாத்துல உள்ள சிபாத்துக்கும் எல்கை. அலியின் கர்ரமல்லாஹு உமர் அல்லாஹ்வுடைய காலத்துல எதை தாண்டி அவருடைய பவர் இருக்குன்னு பாருங்க. எதையெல்லாம் அவர்களுடைய அந்த ஆளுமை, அல்லாஹ்வை கொண்டு வாழ்ந்த, அல்லாஹ்வை ரசூலும் கொடுத்த அந்த ஹயாத்தை கொண்டு வாழ்ந்த ஆளுமையுடைய பவர் என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம். அலியின் கர்ரமல்லாஹு ஒரு கனவு காண்றான். என்ன கனவு? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் சொஹபத்தில் இருக்கிறார்கள், ஃபஜ்ர் தொழுகிறான். பெருமானார் பின்னாடி நின்று ஃபஜ்ர் தொழுவாமல் கனவு காண்டான். தொழுகை முடிந்து முகமது ரசூலுல்லாஹி திரும்ப உட்காருவாங்க பயான் செய்யும். அந்த மாதிரி உட்காரும் போது ஒரு தோழர் வந்து அந்த யாராவது கிஃப்ட் கொடுப்பாங்க. காலையில பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க கூடைய பெருமானார். வலது பக்கத்திலே அலி ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமானார் வலது பக்கம் திரும்பினாங்க, ஒரு பேச்சம்பழம் கொடுத்தாங்க, திரும்ப இன்னொரு பேச்சம்பழத்தை எடுத்து கொடுத்தாங்க. அடுத்து இடது பக்கம் திரும்பி இங்க இருக்கிற சஹாபி கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் எல்லாரும் சஹாபாக்களும் கொடுங்கன்னு கொடுத்தாச்சு. பேரிச்சம்பழம் எல்லாரும் கொடுத்தாச்சு. இத மாதிரி ஒரு கனவு பாக்குறாங்க. முழிச்சு பார்த்தா தஹஜ்ஜுடைய நேரம். ஆஹா, கனவா? பசுமையாக இருந்தது. பெருமானாரோடு இருந்த மாதிரி ஒரு சுகமத்து இருந்துச்சு. இவ்வளவு காலம் பிறகு முகமது ரசூலுல்லாவோடு ஒன்றாடி உறவாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பேரிச்சம்பழம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாக்குறாங்க. சரி, அல்லாஹ் நல்ல கனவை கொடுத்தான். முகமது ரசூலுல்லாஹ் கனவுல காட்டினானே. எஞ்சி தஹஜ்ஜுத் தொழுதுட்டு பாங்கு சொன்னோன்னு பள்ளிவாசல் போறாங்க. அங்கே உமர் ரலியல்லாஹு ஆட்சி, அவர்கள் தான் தொழு வைக்கிறாங்க. அமீர் முஃமினீனா பின்னாடி இருந்து தொழுதாங்க. தொழுது முடித்தவன்னு உமர் ரலியல்லாஹு அப்படியே மாதிரி சுன்னத்துல பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றி உபதேசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உட்கார்ந்தவொடனே ஒரு தோழர் பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவங்க கரெக்டா வலது பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு எடுத்தாங்க, ஒன்று கொடுத்தாங்க, ரெண்டாவது ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க, திரும்பி இந்த பக்கத்துல கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிட்டாங்க. இவங்க திருமணவன உமர் ரலியல்லாஹு கேட்கறாங்க, அலி ரலியல்லாஹு ஏன் 3 சுன்னத்தாச்சே? சுன்னத்து 3 பெருமானார் 3 தடவை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு செஞ்சா 3 தடவை செஞ்சிருக்காங்க. நீங்க 2 தடவை செஞ்சு ஒண்ணு விட்டீங்களே, சுன்னத்தை நிறைவேற்றுங்களேன். 3ஆ கொடுத்தாங்க, குறைஞ்சா போட நிறைய பேரிச்சம்பழம் தான் இருக்குதே அப்படின்னு கேட்கறாங்க அலி ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு. அப்பதான் முகமது ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 3 பேரிச்சம்பழம் கொடுத்திருந்தால் அந்த அசீது நானும் உங்களுக்கு அதிகமாக கொடுத்திருப்பேன். அவங்க 2 தான் கொடுத்தாங்க, அதனால நான் 2 தான் கொடுப்பேன். ஆச்சரியப்பட்டார்கள் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு. நான் கண்ட கனவிலே எப்படி உமர் ரலியல்லாஹு தெரிந்தது கேட்கறாங்க. அந்த கனவில் நான் இருந்தேன்றாங்க. கனவுல போய் எப்படிங்க இருக்க முடியும்? அவர்கள் ஆலமே ஷஹாதத் பர்ஸக் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவர்கள். அவருடைய ஆற்றல் அப்படிப்பட்டது. அவர்கள் அல்லாஹ்வே வாழக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூல் கொடுத்த ஹயாத்திலே வாழக்கூடியவர்கள். தன்னை அழித்துக் கொண்டவர்களை அல்லாஹ் தஆலா எல்லா உலகத்திலும் காண வைக்கின்றான். அவர்களுக்கு எதுவுமே தடை இல்லை. பேரன்பில் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மகான்களுடைய சுகபத்தை கொடி ஒன்றும் இருக்கிறது. இப்படி ஒரு ஹயாத் இருக்கிறது, இப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது. இறைவனுடைய கூவத்தை கொண்டு பெருமா அலி ரலியல்லாஹு தஆலா கூவத் யாருக்கு சொன்னோம்? தான் மையத்தா பார்க்கும்போது இருக்கிற ஹயாத் சிபாத் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொன்னோம். அந்த கூவத்தை கொண்டு என்னது கோட்டை, கைசருடைய கோட்டை, ஹைபருடைய கோட்டை கதவுங்க, மதில் கதவுனா எவ்வளவு ஹைட்டா இருக்கும்.
ஒரு கையில தூக்கிட்டாங்க உமர் அல்லாஹ். கேடயமாக ஒரு கையிலே கோட்டை கதவை தூக்கி இன்னொரு கையில சண்டை போடுறான். போர் முடிஞ்ச பிறகு தூக்கி போட்டாங்க ஒரே கையில. அதை தூக்குறதுக்கு 10 சஹாபாக்கள் போனாங்க. எப்படி ஒரு கையில தூக்குவீங்க? நான் இருந்தா தானே அதை தூக்க, நான் இல்லை அங்கே. அல்லாஹ்வுல பனாவாயிட்டான். அதான் சைஃபுல்லா, அல்லாஹ்வின் வாள். ஷாஹி மர்தான் தேர் இஸ்தான் குவத்தி பர்வர்திகார் லா ஃபதா இல்லா அலீனா. ஜுல்ஃபிகார், சைஃபுல் ஜுல்ஃபிகார். 2 வாள் இருக்கும். வாளுடைய எல்லா வாளுக்கும் முனையில ஒரு கூறு தான். இவங்களுடைய வாள்ல 2 கூறு இருக்கும், 2 வாள் இருக்கும். அதாவது ஜுல்ஃபிகார்னு பேரு வச்சு அலியின் கரமல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மகான்கள், இந்த இறைநேசர்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, எந்த அல்லாஹ் ரசூலுடைய ஹயாத்திலே வாழ்ந்தார்களோ, அந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு பிச்சை கொடுக்க வேண்டும். அதிகமாக இந்த ரமலானுடைய மாசத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லணும், விளங்கணும், அதன்படி வாழணும். அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் செய்யணும். இந்த ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்ம கலிமாவுடைய வாழ்க்கையா வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்கள். அல்லாஹ்ட்ட மன்றாடிக்கிட்டே இருங்க. இஸ்திக்ஃபார் ரொம்ப முக்கியமானது. தன்னை அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது அது ஒண்ணுதான். என்னதான் அவர்கள் மஸ்தில என் கூட அன்புசல் ஆஃபாக்கள் ஹக்தாலாவை அவர்கள் ஷுஹூது செஞ்சு அன்புசல் அல்லாஹ் இருக்கிறான்ற இத்ராக்ல இருந்தாலும் அடிமைத்தனத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. தன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹுக்கு அடிமையாக வாழ்ந்தார்கள். அதனால அது நம்மள வரணும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.